ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்புக்கு அதிகமான நீர்ச்சத்து, நோ அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நீர்ப்பூசணி காயில் நம்ம எப்படி ஒரு கூட்டு வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீர்ப்பூசணி அதிகம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், அறிவாற்றல் அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம அதை அதிகம் சாப்பிட்றதில்ல. இது ஒரு நீர்க்காய், சளி பிடிக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது எப்படியும் வீக்லி ஒன்ஸாவது முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அந்த கூட்டை ஈஸியாக செய்யலாம், ஒன்றும் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம், மெனக்கடணுங்கிற அவசியமே இல்லை. நீர்ப்பூசணிக்காய் எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன ஸ்கியூபாக கட் பண்ணிக்கலாம், எவ்வளோ சைஸ் வேணால் கட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக அந்த காய் அளவுக்கு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் பருப்பு, நீங்கள் ஒன்றா பாசிப்பருப்போ அல்லது துவரம் பருப்பு ஏதோ ஒன்று போட்டு, தக்காளி 2, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அதுலேயே மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு குக்கரில் வச்சு சும்மா ஒரு விசில் விட்டிங்கனாவே வெந்துடும். ஒரு விசில் 2 விசில் விட்டு நல்லா வேக விட்டிங்கன்னா, தண்ணி ரொம்ப வச்சிடக்கூடாது, சலசலன்னு போயிடும். அதுக்கு தகுந்த காய் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த தண்ணி வேக விட்டு எடுத்துட்டு அதை நீங்கள் கடையவே வேண்டாம், அது அப்படியே இருக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் நெய்யோ ஆயிலோ ஏதோ விட்டு, தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும், வெங்காயம் ஜீரகம் இதெல்லாம் பொரிச்சு கொட்டி அதில் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான நீர்ப்பூசணி கூட்டு.